எங்கள் வீட்டில் தான் இருக்காங்களே, சும்மா தான் இருக்கீங்க, எதனா பண்ணுங்க அப்படின்னாங்க. ஒரு ஒன் பாட் மீல், அதாவது வேற லெவல் சிக்கன் புலாவ் பண்ணலான்னு இருக்கேன். ஹலோ மக்களே, வெல்கம் டு ஷெஃப் ராமோன் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து இங்கே லீவ், என்ன இஸ்லாமிக் நியூ இயர். ஸோ உடனே எங்கள் வீட்டில் தான் இருக்காங்களே, சும்மா தான் இருக்கீங்க, எதனா பண்ணுங்க அப்படின்னாங்க. ஒரு ஒன் பாட் மீல், அதாவது வேற லெவல் சிக்கன் புலாவ் பண்ணலான்னு இருக்கேன். இருங்க எனக்கு டவுட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், புலாவுக்கும் பிரியாணிக்கும் என்ன வித்தியாசம்? ஓகே, இது ரொம்ப நாளாக நிறைய பேருக்கு ரொம்ப டவுட் இருந்தது. பிரியாணி அண்ட் புலாவுக்கு டிஃப்ரென்ஸ், மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, பிரியாணி இஸ் மோர் போல்டர் ஃப்ளேவர்ஸ், அதாவது லேயராக பண்ணி தம் வச்சு பண்ணுறது. பட் ஆனால் புலாவ் வந்து இட்ஸ் ஒன் பாட் மீல், ரைஸும் சிக்கனும் ஒன்றா குக் பண்ணுறது. சவுத் இந்தியன் ரைஸ் அண்ட் சிக்கன் மீல் எல்லாம் ஒன்றா தான் குக் பண்ணுறாங்க. ஆம்பூர் பிரியாணி சரி, இல்லை திண்டுக்கல் பிரியாணி சரி, வடி பிரியாணி சென்னையும் சரி, எல்லாமே புலாவ் தான். ஆக்சுவலாக பிரியாணின்னா லேயர் பண்ணி பண்ணுறது தான் பிரியாணி, ஒரிஜினேட்டட் ஃப்ரம் ஹைதராபாத். ஸோ புலாவுக்கும் பிரியாணிக்கு நிறைய சண்டை. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கங்க, எது நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் கரெக்டு. நான் வந்து இன்றைக்கி ஒன் பாட் வேறு லெவல் சிக்கன் புலாவ் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுப்பா மக்களே. ஒன் பாட் சிக்கன் புலாவ் வேறு லெவல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கரம் மசாலா கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. ஏலக்காய் ஒரு 10. இது வந்து 2 கிலோ சிக்கன் பண்ணிட்டுருக்கேன். 1.5 கிலோ ரைஸ் போட போகிறேன். கொஞ்சம் நட்மெக்கு, சினமன், பிளாக் பெப்பர், ஜீரா, சோம்பு, கிராம்பு, ஒரு அன்னாசி, இது மட்டும் போட போகிறேன். கொஞ்சம் ஜாதி பத்திரி கூட கொஞ்சம் போடலாம். இது வந்து ஜாதி, இந்த நட்மெக் மேலே இருக்கிற தோல், இது நல்ல ஃப்ளேவர். கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப போடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் அரைக்க போகிறோம், நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறேன். ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆனியன் போட்டு கேஷ்நட் போட்டு அரைக்க போகிறோம். என் கரம் மசாலா கொஞ்சம் அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சப்பறம் நான் யூஸ் பண்ணுற கடலை எண்ணெய் கிட்டத்தட்ட ஒரு 100 ml. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கீ, நல்லா 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ. நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் பாருங்கள் வெளியேற ஆரம்பிச்சப்பறம் ஒரு 300 கிராம் வெங்காயம், நார்மல் வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன்லாம் ஆக தேவையில்லை, கண்ணாடி பதம்னுவாங்க, அது வந்தால் போதும். இங்கிலீஷில் டிரான்ஸ்லூசன்ட் சொல்லுவாங்களே, அந்த ஸ்டேஜ். ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து வெள்ளை கலரில் இருக்கணும், பேக்ட் வித் ஃப்ளேவர்ஸ். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன், பெரிய ஸ்பூனு, இது கொஞ்சம் பெரிய ஸ்பூன், இது இஞ்சி பூண்டு. ஜிஞ்சகாலி கொஞ்சம் குக் ஆகும் போதே இந்த ஆனியன் ஜிஞ்சகாலிக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுங்க. வெறும் இது மட்டும் போடுங்க, அதுக்கப்புறம் இன்னொரு தடவை உப்பு போட போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஒரு 15 கேஷ்யூ நட். பச்சை ஸ்மெல்லு போன அப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அதே 2 டேபிள் ஸ்பூன் தயிரை போட்டு இப்போ இதை அரைக்கணும். இப்போது இதை போட்டோன்னே கொஞ்சம் கோல்ட் ஆகும், இன்னும் கொஞ்சம் ஆறுன அப்புறம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை 1 பாட் நம்ம சிக்கன் புலாவ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். A few moments later. 10 பச்சை மிளகாய் போட்டுருங்க. அதான் காரமே. சில்லி பவுடர் கிடையாது, டர்மரிக் பவுடர் கிடையாது, கொரியாண்டர் பவுடர் கிடையாது, ஜீரா பவுடர் கிடையாது, வெறும் ஜீரா சோம்பு போட்டு அரைச்சிருக்கோம். ஓகே, இது குக் ஆகும்போது நம்ம சிக்கன் எடுத்து போட்டுடலாம். உப்பு பார்த்துங்க, காரம் வந்துடும். க்ரீன் சில்லிலேருந்து கரெக்டாக 2 கிலோ சிக்கன், வெறும் தை அண்ட் லெக் எடுத்து வச்சுருக்கேன். வெறும் தை அண்ட் லெக்கு, பிரெஸ்ட் பீஸ் போடல நான். இது ஒரு 15 மினிட்ஸ் ஒரு கொதியில் குக் ஆகும். அட் சேம் டைம் நான் பக்கத்துலேயே தண்ணி வச்சுட்டேன், சூடாது. ரைஸும் ஊற வச்சிட்டேன். 1.5 கிலோ ரைஸ், 2 கிலோ சிக்கனுக்கு 1.5 கிலோ ரைஸ் போட்டிருக்கேன். அது பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன் நான்.
இப்போ இது குக்கார வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சரி 15 நிமிஷம் மூடி வைக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த அப்புறம் அதுக்கப்புறம் மூடி வைக்கலாம். கொதியே வரல. சமையலுக்கு எப்பவுமே பொறுமை வேணும். இவங்களுக்கு பொறுமையே கிடையாது. வாங்க போய் ஒரு 2 நிமிஷம் உட்காந்து வரலாம். இது குக்காரத்துக்கு நான் கூடயே நிற்பேன் இங்க. இவங்களுக்கு வந்து வச்சுட்டு வாங்க போய் உட்காந்து வரலாம், ஒரு டீ குடிக்கலாமா. இதே தான் எப்போ பிரேக் கிடைக்குது. நான் இது ஒழுங்கா வரணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இவங்களுக்கு வந்து கேமரா பிடிக்கிறதுன்னு ஒரு 15 நிமிஷம் பிரேக். சிக்கன் ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கனை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு போகிறோம். ஏன் நான் அப்புறம் சொல்கிறேன். கரெக்டாக ரைஸ்க்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ கரெக்டாக ஒரு அமைச்சூர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இது மாதிரி பண்ணி மொத்தம் போட்டு நான் போடுவேன் கரெக்டாக தண்ணி. நீங்கள் சிக்கனை எடுத்துருங்க முதல்ல வெளியே. இந்த ப்ராசஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக தண்ணி வைக்கலாம். இது மாதிரி இருக்கும் பாருங்கள். சிக்கனை எடுத்த அப்புறம் இதுதான் நம்ம ரைஸ்க்கு ஃப்ளேவர் கொடுக்க போகுது. இப்போ நம்ம 1.5 கிலோ ரைஸ் ஊற வச்சுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை வச்சுருக்கேன். நான் ரைஸை போட்டுட்டு தண்ணியை போட போகிறேன். அப்போது உப்பு செக் பண்ணிவிடுங்க. அதுதான் மெயின். ஓகே, 1.5 kg ரைஸ் அப்படியே போடுங்க. இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. எப்பவுமே சமைக்கும் போது சமையலை பார்த்து பயந்துடாதீங்க. சமையல் தான் நம்மளை பார்த்து பயப்படும். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். அந்த ஆட்டிடியூடில் சமைச்சிங்கன்னா கரெக்டாக வரும். ஃபாலோ த ப்ரொசீஜர் ரைட்டு. அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நாங்கள் பயந்து தான் சமைக்கிறோம். பயப்படக்கூடாது. இதுவே கொஞ்சம் மாய்ச்சர் இருக்குது. இதுக்கேற்ற மாதிரி நம்ம பக்கத்துலேயே சுடு தண்ணி வச்சுருக்கோம். அதை நான் ஊற்ற போகிறேன். 1 கிலோ ரைஸுக்கு 1.5 கிலோ தண்ணி, அதான் அளவு. நான் என்னோடய புலாவில் கொஞ்சம் தேங்காய் பால் போட போகிறேன். ஒரு 75 ml. gives a more richer taste. ஃபுல் ஹை ஃப்ளேம் வச்சுங்க. இப்போ இதை லைட்டாக ரொம்ப கிண்ட வேணாம். லெட்டிட்ட கொதித்து அப்சர்வ் ஆகட்டும். எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்குது தண்ணி. வேணும்னா பக்கத்துலேயே இருக்குது சுடு தண்ணி ஊற்றிடலாம். இந்த டைமில் உப்பு மட்டும் செக் பண்ணிவிடுங்க. காரம் கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் போடணும். நான் போட்டுருக்கேன். ரைஸ் குக் ஆகும்போது நான் ஒரு லெமன் இது பண்ணி வச்சுருக்கேன். இதை சிக்கனில் அப்படியே மேலேயோட்டம் போட்டுருங்க. ஒரு லைம். சிக்கன் பாருங்கள் இங்கே பிளட் வர மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ முக்கால்வாசி தான் குக்காக இருக்குது. மீதி எல்லாம் தம்மில் குக் ஆகணும். ஓவராக குக் பண்ணிட்டீங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். பட் ஏன் இங்கே லெமன் இதுக்கு தனியாக இங்கே போடுறோம்? அதிலே போட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று தான். வி நீட் அ டேங்கினஸ் ஆகலாம். யூஸ்வலாக இதுக்கு கசகசா போடணும். குவைட்டில் கசகசா இல்லீகல் ஆயிடுச்சு. நான் கசகசா நட்மேக் ரெண்டுமே வச்சு ஆல்கஹால் பண்ண முடியும். அதனால் அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் எங்கே நட்மேக் கிடச்சிது, கசகசா கிடைக்கல. இப்போது இங்கே பாருங்களேன். ரைஸ் வந்து இவ்வளோ அப்சர்வ் ஆன அப்புறம் பாருங்கள் கிட்டத்தட்ட மேலே வரைக்கும் வந்துச்சா. 80% ரைஸ் குக் ஆயிடுச்சு. இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு யூஸ் பண்ணாத தோசை தவா மேலே தம் வச்சுட்டுங்க ஸ்லோ ஃப்ளேமில். இப்போது நம்ம அந்த சிக்கன் தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து மேலே அரேஞ்ச் பண்ணுறது பெட்டரு. இல்லைன்னா கீழே மொத்தம் போட்டோன்னா கீழே போய் நின்றுடும். இதிலே குக் ஆகிடும். சிக்கன் கூட 80% தான் குக் ஆகிருக்கு. மீதி 20% இந்த தம்லேயே குக் ஆகணும். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஊற்றிக்கணும். ஓகே, இது ஒரு 15-20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். A few moments later. 20 மினிட்ஸ் தம்மில் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபயர் இல்லாமல் ரெஸ்டிங்காக ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். நிறைய பேர் சில்வர் ஃபாயில் யூஸ் பண்ணுறது வந்து தப்பு அப்படி இருக்கீங்க. ஆக்சுவலாக FDA, அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் ஹெல்த், அங்கே அவங்களே சில்வர் ஃபாயில், ஹெவி டியூட்டி சில்வர் ஃபாயில் வந்து 200 degrees மேலே போகலைன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் மைக்ரோவேவ் யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து 200 degrees மேலே, அதாவது அவனில் போட்டு ரேப் பண்ணி அது பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. பட் ஃபார் திஸ் 200 degrees மேலே போகல, அதனால சில்வர் ஃபாயில் யூஸ் பண்ணலாம். ஓப்பன் பண்ண போகிறோம். பார்க்கறதுக்கு எப்படி பாருங்க, ஒரு கறி மாதிரி தான் இருக்குது பாருங்க. பட் ஆனால் ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. தனியாக வருமா? எல்லாம் வரும்.
தனித்தனியாக வந்துருக்கு பாரு. இதோட கொஞ்சம் மேலே கொத்தமல்லி, சாப்பிட்டு பார்க்கலாமா? ரொம்ப சூடு. 1 pot சிக்கன் புலாவ். இது மாதிரி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு காரம் கிடையாது, சிக்கன் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மட்டன் கிடையாது. இதை பண்ணிவிட்டு ஒரு கார பச்சடி வேணுமா? ஒன்றும் வேணாம், தயிர் பச்சடி இருந்தால் கூட போதும். இது எல்லாமே சாப்பிடலாம். ஏன்னா இதில் கிரேவி ஊற்றின்னு இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.